ஜெட் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இந்த நாளில் கூட நாம் ஒரு சிறப்பு நேர்காணலாக ஒரு அவசர செய்தி தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக ஒரு குறுகிய நேரத்துல ஒரு நேர்காணலை நாங்கள் பதிவிட வேண்டும் என்று நினைத்தோம். அவ்வண்ணமாக நம்முடைய தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபையின் முன்னாள் செயலாளர், NCDC-யின் தேசிய ஆலோசகர் மற்றும் மாநில தலைவர் ஐயா ஈடி சார்லஸ் அவர்களை அணுகி நாங்கள் கேட்டபோது, கண்டிப்பாக இந்த உங்களுடைய கேள்விகளுக்கு நான் பதில் சொல்ல காத்திருக்கிறேன் என்று மனம் உவந்து உடனே அவர் ஒத்துக்கொண்டார். முதலாவது அவருக்கு எங்களுடைய நன்றினை நாங்கள் தெரிவித்துக் கொண்டு இந்த நேர்காணலுக்கு அவரை நாங்கள் வரவேற்கிறோம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஜெட் டிவியின் மேலாண் இயக்குனர் தம்பி தவசீலன் அவர்களுக்கும் ஜெட் டிவியின் நேயர்களுக்கும் என் அன்பின் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் அந்த நாளிலே தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா, நம்ம ரொம்ப நாளா நம்ம திருச்சபை காரியங்களை குறித்து அடிக்கடி நம்ம நேர்காணல் நம்ம செய்து கொண்டு இருக்கிறோம். அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா 14A என்கிறதான காரியங்களை நம்ம ரொம்ப நாட்களாக நம்ம அநேக நேர்காணல்கள் நம்ம செய்திருக்கிறோம். அது குறித்ததான விளக்கத்தை நம்ம கொடுத்து கொண்டிருக்கிறோம். அப்படியாக 20/1/2024 கடைசியா நீங்க அந்த 14A பத்தி நம்மளுடைய ஜெட் டிவி நேயர்களுக்கு நீங்க சில விளக்கங்களை கொடுத்திருந்தீங்க. அப்ப பாத்தீங்கன்னா அந்த மதுரை கிளை பாத்தீங்கன்னா ஒரு ஆர்டர் ஒன்று கொடுத்திருந்தாங்க. அது குறித்து சில விளக்கங்களை நீங்க கொடுத்திருந்தீங்க. அதன் பிரகாரமாக முதல் கட்ட தேர்தல் அதை வைத்து நடக்கல. டிஎல்சி திருச்சபையில் நடந்த பிசி எலெக்ஷன் மற்றும் சில எலெக்ஷன்லாம். ஆனா 2ஆம் கட்ட தேர்தல் அதை வைத்து சில குரு சேகரங்கள்ல சில எலெக்ஷன் நடந்திருக்கு. அந்த 14A சம்பந்தப்பட்டதான எலெக்ஷன்கள். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அநேக வாட்ஸ்அப் குழுக்கள்ல பாத்தீங்கன்னா அரசல் பொருசலாக சில செய்திகள் இன்னைக்கு பரவி கொண்டு இருக்கிறது. அது நிறைய பேருக்கு புரியல. அது உண்மையா இல்லது அது பொய்யா வதந்தியா என்பது புரியாம இன்னைக்கு நிறைய பேர் ஸ்ட்ரகிள்ல இருக்கிறாங்க. என்ன செய்வது என்று தெரியாம நிறைய பேர் இருக்கிறாங்க. அவர்களுக்கெல்லாம் ஒரு விளக்கத்தை கொடுக்க வேண்டும், உடனடியாக ஒரு விளக்கத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக தான் நம்ம இந்த நேர்காணலை நம்ம கூட்டியிருக்கோம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வருகின்ற வாரத்தில் பார்த்தீங்கன்னா SCC மீட்டிங் வேற நடக்க போகுது. அதுக்கு முன்னாடி நம்ம இந்த விளக்கத்தை கொடுத்தா சபை மக்களுக்கும் SCC உறுப்பினர்களுக்கும் அது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்க விரும்பி தான் உங்ககிட்ட நாங்க கேட்டோம். சொல்லுங்கய்யா, இது குறித்ததான ஒரு விளக்கத்தை நீங்க சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்னு நாங்க நினைக்கிறோம். மீண்டுமாக வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு ஏற்ற நேரத்திலே ஒரு சிறப்பான ஒரு அணுகுமுறையை நீங்கள் என்னிடம் கொண்டு வந்தீர்கள். காலை இந்த நேரத்திலே கடந்த 20/1/2024 அன்று நான் தங்களுடைய அலுவலகம் நேரில் வந்து உங்களுடைய அழைப்பை ஏற்று இந்த பேட்டிக்கு நான் பதிலளித்த அந்த பதில்களை இப்போது நேயர்கள் அனைவரும் வாய்ப்பு இருந்தால் திருப்பி கேட்க வேண்டும். அன்றைக்கு என்ன சொன்னேனோ அதுதான் இன்றைக்கு நடைபெற்று கொண்டு இருக்கின்றது. எனக்கு ஒரு மிகப்பெரிய வருத்தம் என்னவென்றால், ஈடி சார்லஸ் சொன்னா அதை ஏத்துக்க கூடாது, அது தவறு அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் ஆள்பவர்களும் சரி, அரசியல்வாதிகளும் ஒரு சிலர்
திருச்சபையினுடைய சங்க விதிகள் திருத்தத்திலிருந்து இந்த ஒரு கோட்பாட்டை அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். காதுல விழுதா? சொல்லுங்க ஐயா. கேக்குது நீங்க பேசுறது. இந்த ஒரு நிலைப்பாடு ஒரு எழுதாத சட்டமா வச்சிருக்கிறாங்க. அத சொசைட்டில அன்னைக்கு எதிர்த்து எல்லாம் இருந்ததுனாலையும், அன்னைக்கு நம்ம சொல்றதை கேட்காததுனாலையும், இன்று திருச்சபை சொசைட்டினால் கஷ்டப்படுது. இல்லாததுனால கஷ்டங்கிறத வெளியில சொல்லல. ஆனா அதுல ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருக்கு. தெரிய வேண்டியவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கு. அதே போலதான் இந்த அரசு பணி அல்லது அரசு உதவி பெறும் பள்ளி கல்லூரிகள் இருப்பவர்களுக்கான இந்த 14A நடத்தை விதிகள். இதை நான் சொன்ன 20/1/2024 ஆரம்பத்திலேயே அந்த சட்டம்தான், தடை சட்டம்தான் நீக்கப்பட்டிருக்கிறதே ஒழிய அரசு ஊழியர்களுக்கான அல்லது அரசு உதவி பெறும் கல்லூரிகளுக்கான ஊழியர்களுக்கான சட்டம் நடைமுறையில தான் உள்ளது. 14A is still in existence. அந்த சட்டத்தை மீறி ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு 3 நாட்களுக்கு முன்பாக நான் இன்னொன்னு சொல்லிக்கிறேன். எந்த ஆசிரியர் பாதிக்கப்பட்டார்கள், யாரு பெட்டிஷன் எழுதினாங்க, எங்க என்கொயரி இருந்தது அப்படிங்கிற பெயர்களை நான் சொல்ல மாட்டேன். அது அரசியல் நாகரிகமும் கிடையாது. ஆனால் பெயர்கள் தாங்கிய, பள்ளி தாங்கிய செய்திகள் எல்லாம் வாட்ஸ்அப்பிலே இப்போது கொண்டு இருக்கின்றது. இது ஒரு 3 நாளைக்கு முன்னாடி, 4 நாளைக்கு முன்னாடியிலிருந்து நடைபெறுகின்ற விஷயம். அதுவும் குறிப்பாக நீங்கள் இருக்கின்ற கடலூர் மாவட்டத்தில் தான். நான் அப்போதே சொன்னேன், ஒரு ஐயா துறைக்கு பதிலா ஏகப்பட்ட பேரு சம்பந்தப்பட்ட அரசு துறைகளை அணுகி விளக்கம் கேட்டாலோ அல்லது புகார் அளித்தாலோ பாதிக்கப்பட போவது தேர்தலில் வெற்றி பெற்ற அரசு அல்லது அரசு உதவி பெறும் நிறுவனங்களை, பள்ளிகளை, கல்லூரியை சார்ந்தவர்கள் தான் என்பது. இன்றைக்கு நீங்கள் கேள்விப்பட்ட செய்தி உண்மைதான். இந்த பெட்டிஷன் இதெல்லாம் வெளியில இருந்து யாரும் போடல. திருச்சபையை சார்ந்த ஒரு வக்கீல் இந்த 2ஆம் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் எலெக்ஷன்ல யாருமே ஆசிரியர்கள், நம்ம ஸ்கூல்ல இருக்கிற டீச்சர்ஸ், லெக்சரர்ஸ் யாருமே நிக்கல. பெண்ணிட்டவர்களும் இந்த செகண்ட் ஃபேஸ், 2ஆம் கட்ட தேர்தல்னா அதுக்கு வேற மாதிரியான ஒரு அர்த்தம் ஆயிடும். 2வது முறை நடந்த தேர்தல்கள் ஒரு சில இடங்களில் மயிலாடுதுறை, திருவள்ளூர், தஞ்சாவூர், இப்படி ஒரு சில இடங்களிலே மேட்டுச்சேரி போன்ற இடங்களிலே அரசு பள்ளியில் அல்லது அரசு ஊதியம் பெறுகின்ற, உதவி பெறுகின்ற பள்ளிகளில் பணியாற்றுகின்ற ஆசிரியர்கள், ஊழியர்கள் இது கலந்து கொண்டு வெற்றி பெற்று, அதுவும் ஆலோசனை சங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. ஆலோசனை சங்கம் இந்த வழக்கினுடைய முடிவு ஆணை அறிவிக்கப்பட்ட பிறகு ஒரு சுற்றறிக்கை அனுப்புகிறார்கள். The case is dismissed. அதுதான் எல்லாருக்கும் தெரியுமே. அப்போது கூட நான் நிர்வாகத்தில் இருக்கிறவர்களை சந்தித்து, கேஸ் டிஸ்மிஸ்ன்னு ஒரு சர்க்குலர் போட்டுட்டீங்க, இதை போட்டு குருசேகரத்துல இருக்கிறவங்கள
சபை சங்க தலைவர்களை மற்றும் தேர்தலில் பங்கு பெறுகின்றவர்களை சிக்கல்ல மாட்டி விடுறீங்க. கேஸ் டிஸ்மிஸ் ஆனதுனாலேயே இங்க இருக்கின்ற ஆசிரியர்கள், அலுவலர்கள், பேராசிரியர்கள் தேர்தலில் போட்டியிடலாமா என்றால் அது இல்லை. அதை நான் இந்த நேரத்திலே நான் மிகவும் வருத்தத்தோடு சொல்லுகின்றேன். தங்கள் பொறுப்பை ஆலோசனை சங்கம் தட்டி கழித்து விட்டது. அதனால்தான் இன்னைக்கு இந்த அசிங்கம். தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர்கள் தங்கள் பதவியை ராஜினாமா செய்வது மிகவும் வருத்தமாக இருக்கின்றது என்று வாட்ஸ்அப்ல எல்லாம் வருகின்றது. இந்த செகண்ட் ஃபேஸ் எலெக்ஷன்ல யாரெல்லாம் இந்த ஆசிரியர்கள், ஆசிரியர் அல்லாதவர்கள் என்ற பட்டியலை நம் திருச்சபையை சார்ந்தவர்கள் ஒரு சிலர் எடுத்து அந்தந்த சம்பந்தப்பட்ட கல்வி அதிகாரிகளுக்கு புகார்கள் அனுப்பி அந்த புகாரின் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட ஆசிரியை தொலைபேசியின் மூலமாக கல்வி அதிகாரிகளால் அழைக்கப்பட்டு இதற்கு உங்களுடைய விளக்கம் என்ன என்று கேட்டு அந்த விளக்கத்திற்கு நான் இந்த இடத்துல நான் தேர்ந்தெடுக்கப்பட்டது உண்மைதான் அப்படின்னு கேட்டு அவன் கேட்ட கேள்வி, கல்வி அதிகாரி கேட்ட கேள்வி, நான் 20ஆம் தேதி ஜனவரி மாசம் என்ன சொன்னோம்னா அதே தான் கேள்வி கேட்டிருக்கிறாங்க சம்பந்தப்பட்ட ஆசிரியரிடம். உங்களுக்கு தலைமை ஆசிரியர் பொறுப்பு வேணுமா அல்லது உங்களுடைய குருசேகரத்தில் இருக்கிற பொறுப்பு வேணுமா? முடிவு பண்ணி எனக்கு பதில் சொல்லுங்க. யார் தங்களுடைய சம்பளத்தையும் அதையும் விட்டுவிட்டு குருசேகர பொறுப்பில் வருவார்கள்? அவர்கள் இல்லை, நான் ரிசைன் பண்ணிடுறேன், பாஸ்டேட்ல இருக்கிற அந்த எலெக்டட் போஸ்டை ரிசைன் பண்ணிடுறேன். அவர்கள் தங்களது குருசேகர சபை சங்க தலைவர் மூலமாக தங்களது பதவியை ராஜினாமா செய்வதற்கு கடிதம் அனுப்பிவிட்டு அதை கல்வித்துறைக்கும் தெரிவித்து விட்டார்கள். தெரிவிக்க உள்ளார்கள் தங்களுடைய தாளாளர், பள்ளியினுடைய தாளாளர் மூலமாக. இந்த ஆலோசனை சங்கம் சரியாக நடவடிக்கை எடுத்திருந்தால் அந்த ஆசிரியருக்குரிய அவமானம் அது அல்ல, நிர்வாகத்திற்குரிய அவமானம், அசிங்கம். இதான் நான் அன்னைக்கே சொன்னேன். நம்ம அதற்கான அடிப்படை காரணத்தை ஆராய்ந்து அதற்குரிய தீர்வை காண வேண்டும். கேஸ் டிஸ்மிஸ், ஐயர் போட்ட கேஸ் டிஸ்மிஸ்ங்கிறது not a real remedy or solution for the teachers, those who are working under TLC management and getting their salary from the government. இது ஏமாத்திர வேலை. ஏன் அவர்கள் செய்ய விட்டார்கள் என்று தெரியவில்லை. இது இப்படிதான் செய்யணும் அப்படின்னு நம்ம நிர்வாகத்தில் பலரிடம் நான் சொன்னேன். செவுடன் காதியை சொல்லுங்க. ஒருவேளை இடி சார்லஸ் சொல்றதுனாலே அது தவறு என்று கூட நினைப்பாங்க. எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. இன்றைக்கு பெட்டிஷன் போட்டு பெட்டிஷன் ஒர்க் அவுட் ஆகி அந்த சீனியர் மோஸ்ட் ஹெச்எம் போய் அப்பாலஜி வாங்கியிருக்கிறாங்க டிபார்ட்மெண்ட்ல. ஏன்? மிகவும் வருந்தத்தக்க செய்தி. இன்னும் சில இடத்துல எல்லாம் நான் எளிமே இப்ப டைரக்டா யாராவது ஏதாவது கேட்டா சொல்றதோடு சரி. நான் சொன்னா கேட்க மாட்டாங்க. என்னிடம் வந்தார்கள், கேட்டார்கள், எங்கள் இயக்கம் சார்ந்த வாக்குகளை அளித்தோம், வெற்றி பெற்றார்கள், அதற்கு கூட ஈடாக எந்த விதமான ஒரு நன்மைகளும் எங்களுக்கு செய்யவில்லை என்பதை நான் நேரடியாகவே நிர்வாகிகளிடம், ஆட்சியாளரிடம் சொல்லிவிட்டேன்.
வெற்றி பெற்ற உடனே எல்லாருமே அப்படி அவங்க வந்துட்டதாக அவர்கள் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். பலமுறை அணுகியும் இவ்வாறு தேர்தலிலே அந்த இப்போது இருக்கின்ற ஆட்சி மன்றம் அமர்வதற்கான வாக்கு வங்கிகளை கொடுத்த தோழமை கட்சிகளான நானும் சரி, சகோதரர் ரவீந்திரன் அவர்களும் சரி, மற்ற ஒரு சிலர் சரி, நேரடியாக சென்று போய் கேட்டோம். எங்களுக்கெல்லாம் இது மாதிரியான ஒரு சில எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு எங்க கட்சிக்காரவங்களுக்கு. பட் அவர்களுக்கு அங்க வந்து அங்க நிறைய விதமான காரியங்கள்ங்கிறதுனால சொல்றது வந்து ஒன்றும் கேட்க மாட்டார்கள் என்று மேலும் எங்க பார்ட்டியில இருக்கிறவங்க எல்லாம் வந்து வருத்தமா தான் இருக்கிறாங்க. ஆனாலும் நேற்று கூட திருவாளர் வில்லியம் ஜேம்ஸ் அவர்கள் பேசிக் கொண்டிருந்தேன். நம்மளது மனத்தாங்கலை சொல்ல வேண்டுமே ஒழிய அதற்காக வந்து என்ன செய்யக்கூடாது, எதிராக நாம் எதுவும் செய்யக்கூடாது என்று அவரும் சொன்னார். நானும் அந்த நிலைப்பாட்டில் தான் இருக்கிறேன். அதே மாதிரி எங்களுடைய இயக்கத்தை சார்ந்த தம்பி ஜஸ்டின் அவர்கள் தரங்கம்பாடியிலிருந்து எஸ்இசி மெம்பரா வந்திருக்கிறார்கள். ஒரு 25 பேர் எங்க பார்ட்டியிலிருந்து நாங்க எஸ்இசி மெம்பரா வந்திருக்கிறாங்க. அவரிடமெல்லாம் நான் சொல்வது என்னவென்றால், நம்முடைய கருத்துக்களை சொல்ல வேண்டும். ஆனால் ஆட்சி மன்றத்திற்கு எதிராக நாம் எதுவும் அங்கே குரல் கொடுக்க கூடாது என்று நான் சொல்லி இருக்கிறேன். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இந்த எஸ்இசி கூடுகிறது. இது ஒரு மிகவும் கவலையான ஒரு விஷயம். 14A கூறிய சரியான தீர்வை ஆலோசனை சங்கம் எடுக்கவில்லை. குறுக்கிடதுக்கு மன்னிக்கவும். இந்த எஸ்ஐசில இது குறித்து ஏதாச்சும் முடிவு எடுக்கலாமா? என்ன மாதிரி பேசினா அது சரியா இருக்கும் எஸ்ஐசில? எஸ்இசில இப்ப இன்னைக்கு இருக்கிற இந்த டீச்சருக்கு வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் கேட்டு அவங்க வந்து ரிசைன் பண்ணியிருக்காங்க. எஸ்இசில வந்து எத்தனை டீச்சர்ஸ் வர்றாங்கன்னு தெரியல, அல்லது எத்தனை பேரு யாருக்கெல்லாம் இந்த மாதிரி பணியில் இருக்கிறவர்களுக்கு நாமினேஷன் கொடுத்துருக்குறாங்கன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் லிஸ்ட் ஒன்று வந்தது, அதுல வந்து சில தவறுகள் இருக்கு. எப்போதுமே அதெல்லாம் இருக்கதான் செய்யும். ஆனா வந்து அதை ரிவைஸ் பண்ணி செகண்ட் ஃபைனல் லிஸ்ட் இல்லாட்டினா ரிவைஸ்டு ஃபைனல் லிஸ்ட் ஒன்று அனுப்புவார்கள். இப்போ இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு அதெல்லாம் இருந்தது, அதெல்லாம் எடுத்துட்டு ரெக்டிஃபை பண்ணிட்டு போட்டிருந்தாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த எஸ்இசிலேயே வந்து அரசு பணியிலையோ அல்லது இதுலயோ இருக்கிறவங்க வந்தாங்க அப்படின்னா, இப்படி திருச்சபைக்கு சில விதமான நடவடிக்கைகளை சட்டத்திட்டங்களை சரியாக கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கம் இருந்தாலும் கம்ப்ளைண்ட் கேஸ் இப்படி இப்படின்னு போறவங்களுக்கு இது ஒரு சாதகமாக ஆகிடும். ஆகவே நிர்வாகம் தன்னுடைய செயல்பாடுகளினால் ப்ராப்ளங்களை வந்து என்ன செய்யக்கூடாதுன்னா வரவழைக்க கூடாது. இதுல எஸ்இசில தீர்மானம் போடணும். 14A என்ற அந்த அரசு ஆணைக்கு அல்லது அந்த வழிகாட்டு, நான் ஏற்கனவே சொன்னேன், ஸ்டாச்சுட்டரி ஆர்டர், அதற்கு ஒரு நிரந்தர தீர்வு காணணும். அதற்கு இதை வந்து செய்யணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை போட்டு அதை செயல் வடிவம் கொடுத்து அதற்கு எப்படி அணுக வேண்டும், யாரை அணுக வேண்டும், என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் வாங்கி லீகலாகவும் போகணும், பொலிட்டிக்கலாகவும் போகணும், அட்மினிஸ்ட்ரேட்டிவ்லையும் போகணும். அதை செஞ்சா இவங்களுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும். அதை விட்டுட்டு கேஸ் டிஸ்மிஸ் அப்படின்னு சிம்பிளா ஒன்றுனா அந்த ஆர்டர் வந்து ஒரு சில விவரம் தெரிந்தவர்களை முட்டாளாக்குகின்ற ஒரு ஆணையாக இருக்கிறது என்பதை மிகவும் வருத்தத்தோடு பதிவு செய்யும். இப்ப நிர்வாகத்துல உள்ளவங்க நினைத்தா வந்து இத வந்து சரி செய்திடலாம், மாதிரி அரசு ஊழியர்கள் வந்து எலெக்ஷன்ல நின்னு ஜெயிக்கலான்றீங்க நீங்க. அரசு ஆணைகளை பொறுத்த வரையில் எல்லா அரசு ஆணைகளுக்கும் சில விதிவிலக்கை கூறலாம். அதுதான் அரசு ஆணைகள் எல்லாத்துக்கும். உதாரணத்துக்கு சொசைட்டி
அத வந்து ஏன் கொண்டு வரக்கூடாதுன்னு எல்லா அப்பாஸ்டர்ஸும் ஒத்த கால்ல நின்னாங்கன்னா, எங்களுக்கு சேர்மன்ஷிப் போயிடும் அப்படின்னு. இவங்க வந்தது பாஸ்டர் வேலைக்கு, அது வேற விஷயம். சேர்மன்ஷிப் போயிடும். சேர்மன்ஷிப் இல்லைன்னா ஒரு இடத்துல மதிக்க மாட்டாங்க. பிசில யாரும் கேட்க மாட்டாங்க. ஒரு விதத்துல ஒரு நியாயம்னு வச்சுக்கோங்க. அப்புறம் 2வது ஆயர்களாக இருக்கிறவர்கள் அந்த சங்கத்திலிருந்து சம்பளம் வாங்கக்கூடாது. இது ஒரு சட்டம். இப்ப இதுக்காகவே எல்லாரும் என்ன செஞ்சாங்கன்னா, அது என் மேல பழிய போட்டு கொண்டு வராம ஆக்கிட்டாங்க அன்னைய காலகட்டத்துல. ஒரு சிலர் கோச்சிப்பாங்க, என்னடா அண்ணன் இது மாதிரி நம்மளை குற்றப்படுத்துற. நிதர்சனம் இதுதான். இன்றைக்கு பட்டுக்கோட்டை ஹோம் கேள்விக்குறியாக இருக்குது. கமுதியில் இருக்கிற அந்த விடுதி கேள்விக்குறியாக இருக்கிறது. கல்லூரியே கேள்விக்குறியாக இருக்கிறது. நாளைக்கு எல்லா பகுதிகளுக்கும் இது வரும். இது மூடி மறைக்க முடியாது. அப்ப அந்த அந்த விதிகளுக்கு விதிவிலக்கு வாங்கலாம். அந்த விதிவிலக்கு வாங்குறதுக்குன்னு வழிமுறைகள் இருக்கு. அதை செய்யறத விட்டுட்டு நான் அதை செய்ய போறேன், இதை செய்ய போறேன்னு ஒண்ணு செய்ய முடியாது. வெறும் எஸ்சிசியை கூட்டுறதுனால அப்படியே நாளைக்கே வந்து டீ சொசைட்டி வராது. அதற்கு நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும். பொருள் செலவு செய்யணும். அப்படி செஞ்சுதான் கிட்டத்தட்ட வாங்குகின்ற அளவிற்கு வந்தது. அளவிற்கு வந்து அந்த எஸ்சிசி 2015 28 நவம்பர் எஸ்சிசி போட்ட போதும் அது நீதிமன்றத்தால் அந்த எஸ்சிசி நடத்தி கொள்ளுங்கள், அதனுடைய தீர்மானங்களை வெளியிடாதீர்கள் என்று ஒரு ஆணை பெறப்பட்டது. அதனால அப்படியே நின்று போச்சு. 2015 இருந்து இன்னைக்கு 2024 சரியான ஒரு எஸ்சிசி நடக்குதுன்னா 9 ஆண்டுகளுக்கு பிறகு இப்பதான் நடக்குது. ரொம்ப மிக முக்கியமான வரலாற்று சிறப்பு மிக்க எஸ்சிசி. இது இந்த மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் இருக்கு. ஆ, சொசைட்டி இருக்கா இந்தியாவில்? ம், இதெல்லாம் கேட்காங்க, ம், கேட்பார்கள். ம், காதுல வந்துகிட்டு இருக்கு. நான் கூட காலையில சொன்னேன், சம்பந்தப்பட்ட டீச்சர் பள்ளிக்கூடம் நான் சொல்ல மாட்டேன். இன்னைக்கு வாட்ஸ்அப்ல வந்துருச்சே, ம். நாளைக்கு எத்தனை பேருக்கு வரும்? இது பாருங்க, கரெக்டா எஸ்சிசி எப்ப ரெஃப்ளெக்ட் ஆகுற மாதிரி இதை செஞ்சிருக்கிறாங்க. வருத்தப்பு கூடிய செய்தி. சொல்லுங்க. அந்த அங்க போயிட்டு இந்த டிஓ ஆபீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணவங்க யாருன்றது அடையாளம் கண்டுபிடிக்கப்பட்டதா? அது ஏதாவது செய்தி இருக்குதா? நம்ம திருச்சபையை சார்ந்த ஒரு வக்கீல் ஒருத்தர் எழுதி, ஆ. அவருக்கும் ஐயாதுரைக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கு, வாய்ப்பு இருக்கா? ஐயாத்துறை என்னை பொறுத்தவரை இன்றைக்கு அவருக்கு வயதாகி விட்டது. அவர் வழக்கு போட்டாரு, அது டிஸ்மிஸ் ஆயிடுச்சு. அதன் பிறகு வந்து ஒரு வழக்கு அல்லது ஒரு நிகழ்வு வெளியில வந்த பிறகு அந்த சம்பந்தப்பட்ட பர்சன் தான் அதுல வந்து இருக்கணும் இல்ல, யார் வேணாலும் அதுல கீழே போட்டுருவாங்க. அந்த ஆர்டர்ல கூட ம், பாதிக்கப்படுபவர்கள் யாராக இருந்தாலும் சம்பந்தப்பட்ட துறைக்கு அணுகுவதற்கு எந்த விதமான சட்டபூர்வமான தடையும் இல்லை என்று ஐயாத்துறை வாங்கிய ஆணையில 3ஆம் பக்கத்துல 7வது பாராவுல கிளீன் கொடுத்துட்டாங்கல்ல, கொடுத்துருக்காங்கல்ல ஜட்ஜி. யார் வேணாலும் போகலாம். என்ன ஒரு அட்வொகேட்னா வந்து டிபார்ட்மெண்ட்ல அந்த லெட்டரை கொஞ்சம் கேர்ஃபுல்லா டீல் பண்ணணும். இப்போ சாதாரணமா ஒருத்தவங்க இப்போ நீ மீடியா போய் தம்பி நீங்க போய் ஒரு இடத்துல கேட்குறீங்கன்னு வச்சுங்க, ம், இம்மீடியட்டா பதில் கொடுப்பாங்க. ம், ஒரு வக்கீல்னு போயிட்டு ஒரு தபால் எழுதுனா இம்மீடியட்டா அது மேல இது பண்ணுவாங்க. ஏன் ஃபர்தர் லிட்டிகேஷன்ஸ் அதை இதை வந்து நம்ம எடுத்துக்கணும் அப்படின்ட்டுன்னு அரசு துறையில அதை மாதிரி செய்வாங்க. ம். மீடியாவில் போய் நீங்க கேட்டு சரியா பதில் சொல்லலைன்னா தேர்தல் அப்ப பார்த்தீங்களா, விருதுநகர் அப்ப அந்த இது அப்ப
ஒரு ஒரு மினிஸ்டர் கார்ல வந்து நீங்க ஏன் வந்து அந்த டிக்கிய திறந்து அந்த பைய சோதனை பண்ணலன்னு அந்த தாசில்தார் போட்டு அவ்வளோ ம். கஷ்டப்படுத்தினாங்கல்ல. ம். ம். மீடியாவிற்கும் வக்கீல்களுக்கும் சில விதமான கௌரவமான சில இது இருக்கு. அதனால வந்து கொஞ்சம் அட்டென்ஷன் கூட கொடுப்பாங்க. ம். கல்வித்துறையிலும் சரி, காவல்துறையிலும் சரி, எந்த துறையிலும் சரி, அரசு துறையில. அதன்படி அவர் ஒரு தபால் எழுதியிருக்கிறாரு. அதற்கு வந்து கூப்பிட்டு அவங்க உடனே நடவடிக்கை எடுத்துட்டாரு. இது மற்ற இடத்துக்கும் இதை வந்து முன்னுதாரணமா பயன்படுத்துவாங்க. ம். ஆனா அன்னைக்கே ஒரு மெயின் கணிப்பு என்னன்னு நீங்க கணித்து இருந்தீங்க. 20/1/2024 சொல்லியிருந்தீங்க. ஒரு ஐயாதுரை தான் பார்த்தீங்க. இனி பல ஐயாதுரைகள நீங்க பார்க்க போறீங்கன்னு அன்னைக்கே நீங்க அத சொல்லியிருந்தீங்க. ஆனா அது வந்து இன்னைக்கு உண்மைதானே தம்பி, உண்மைதான், கண்டிப்பா, கண்டிப்பா. உண்மைதான். ஆ. இப்ப மயிலாடுதுறையில் தேர்தல் நடந்துச்சு. ம். தேர்தல்ல வந்து ஒரு குரூப் வெற்றி பெற்றிருக்கிறார்கள், இன்னொரு குரூப் தோல்வி தழுவியிருக்கிறாங்க. தோற்றவர்கள் அந்த எலெக்ஷன் மெத்தட் ஆஃப் எலெக்ஷன்ல தவறு இருக்கு அப்படின்னு போய் சிசில ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. சிசி இன்னும் வந்து பண்ணல. இப்ப அங்க 2-3 பேர் வந்து அரசு ஊழியரா இருக்கிறவர்கள், உதவி பெறும் பள்ளியிலே பணியாற்றுகின்றவர்கள் தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. இந்த தோல்வியே வந்து என்ன அப்படின்னா இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு வழியாயிடுது. இதை பார்த்துட்டு அவங்களும் ஒரு பெட்டிஷன் எழுதுவாங்க. அந்த வெற்றி பெற்றவர்கள் போய் அப்புறம் டிபார்ட்மெண்ட்ல என்கொயரிக்கு நிக்கணும். ஜிஓ வந்து இன்னும் இருக்கு. நீங்க எப்படி இது மாதிரி பண்ணுனீங்க? உங்களுக்கு உங்க வாத்தியாரா இருக்க போறீங்களா அல்லது பிசில மெம்பரா இருக்க போறீங்களா? எழுதி கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பாங்க, சம்பளத்தை நிறுத்துவாங்க. இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இப்படி இது வந்து தொடரும். இதற்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்பதுதான் நான் அன்னைக்கு சொன்னேன். எல்லாரும் இடி இப்படி சொல்றாரு, அவர் வந்து அப்படி பேசுறாருன்னு சொன்னாங்க. இப்ப என்ன சொல்ல போறாங்க? ஏதோ மிகப்பெரிய வெற்றியை பெற்றதாக ஒரு சிலர் எண்ணிக்கொண்டிருந்தார். அது முழுமையான வெற்றி இல்லை. அத்தனை பேர் கேஸ் கொடுத்து போராடி வெற்றி பெற்றது இன்னைக்கு புரோஜனம் இல்லாத மாதிரிதான் இருக்கு. எந்த விதத்துல அந்த வெற்றியை வந்து கொண்டாட முடியாத அது வந்து சூழல். ஒரு வெற்றியே கிடையாது. ஆஹ் அது வந்து ஒரு வெற்றியே கிடையாது. நான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்லிட்டு சும்மா போலி. இல்ல அதுதானே வந்து அரசு ஆசிரியர்கள் எல்லாம் பயங்கரமா கொண்டாடினாங்க அந்த வெற்றியை தான். நாங்க ஜெயித்து விட்டோம், இன்னும் நாங்க எல்லாம் எலெக்ஷன்ல நிப்போம் அப்படின்னு சொல்லி கொண்டாடினாங்க. அவர்கள் தங்களை தாங்களே ஏமாற்றி கொண்டார்கள், மற்றவர்களையும் ஏமாற்றினார்கள். ஆனா இதுக்கு வந்து நீதிமன்றம் மூலியமா ஒரு தீர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்கா? இத வந்து நீதிமன்றத்துக்கு எடுத்துன்னு போய் அந்த சட்டத்தை மாற்ற தீர்வு ஏதாச்சும் இருக்கா? முதற்கட்ட பணிகள் அரசு துறையை அணுக வேண்டும். அரசு துறை அதற்கு மறுப்பு தெரிவித்த பின்பு நீதிமன்றத்திற்கு செல்ல வேண்டும். அரசு துறையை அணுகுவதற்கான வழிமுறைகள் நிறைய இருக்கிறது. அதை எப்படி செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டும், யார் மூலமாக போக வேண்டும், எப்படி எல்லாம் அதை கடிதங்களை தயார் செய்ய வேண்டும் என்பதற்கு நிறைய வழிமுறைகள் இருக்கிறது. இது நிர்வாகம் தான் செய்யணுமா? எப்படி நிர்வாகம் தான் செய்யணுமா இல்லாட்டா பாதிக்கப்பட்டவர்கள் செய்யலாமா? நல்ல கேள்வி தம்பி, நல்ல கேள்வி. பாதிக்கப்பட்டவர்கள் ஆசிரியர்கள் அல்ல, பாதிக்கப்பட்டது திருச்சபைதான். நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், பள்ளி ஆசிரியர்களால் மட்டுமே இந்த திருச்சபை வளர்க்கப்பட்டது. பள்ளி ஆசிரியர்களின் இறை ஊழியத்தால் மட்டுமே இந்த திருச்சபை வளர்க்கப்பட்டது. பள்ளி ஆசிரியர்கள் தான் பலர் இந்த திருச்சபையினுடைய செயலாளராக இருக்கிறார்கள், இருந்தார்கள்.
இன்றைக்கும் இருக்கிறார். அவர் வேண்டுமானால் ஓய்வு பெற்று இருக்கலாம், அருமை சகோதரர் தங்கப்பழம் அவர்கள். பட் ஆனால் டீச்சர், ரிட்டையர்ட் டீச்சர், பிசிக்கல் டைரக்டர். இதை செய்ய வேண்டியது திருச்சபை. இன்னைக்கு எனக்கு ஒன்றும் பொறுப்பு இல்லை, அது இல்லை, இது இல்லை அப்படின்னா அவங்க பாட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, வேற சர்ச்சுக்கு, வெட்டிகாஸ் சர்ச்சுக்கு போயிட்டே இருப்பாங்க. நிறைய பேர் அதான் செய்யறாங்க, அது வேற விஷயம். தரங்க வாசத்துல இருக்கிறவங்களே முக்கிய விவரம் அதை மாதிரி தான் செய்யறாங்க. நான் நேரடியாவே செய்யறேனே. 8 மணிக்கு தரங்க வாசத்து ஆலயம் ஆராதனை ஆரம்பம். தரங்க வாசத்துள்ள குடி இருந்துகிட்டு இண்டிபெண்டன்ட் சர்ச்சுக்கு போறவங்க எல்லாம் இருக்கிறாங்க. சியோன் சர்ச்சு உள்ள குடி இருந்துகிட்டு, திருச்சி சியோன் ஆலயம் காம்பவுண்ட்ல குடியில் இருந்துகிட்டு இண்டிபெண்டன்ட் சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. அதனால இது இப்ப டீச்சர்ஸ் அது மாதிரி ஆயிட்டாங்கன்னா, ஏற்கனவே டீச்சருங்கெல்லாம் டிப்ளாய்மெண்ட்ல போயிட்டாங்க. அப்ப இருக்கிற 1 or 2 டீச்சர்ஸ் இருக்கிறவங்கள வச்சுக்கிட்டு ஏதாவது வருமானத்தை இது பண்ணணும், அவங்கள்ட்ட இருந்து கேட்டிகிஸ்டாவும் அதாவும் ஊழியத்தை நம்ம வாங்கணும் அப்படின்னா, இந்த உரிமைகளையும் டிஎல்சி பெற்று தரவில்லை என்றால் அவங்க எதுக்கு கவர்மெண்ட் சம்பளம் கொடுக்குறான் போடான்னு போயிட்டே இருப்பான். ஏன்னா அப்பாயின்மெண்ட் குறைஞ்சு போச்சு. ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை. இது நிர்வாகம் உடனடியாக இதை செய்ய வேண்டும், செய்யணும். ஏன்னா டீச்சர்ஸுக்கு போனோம் அப்படின்னா ஒரு ஆசிரியர்களுக்காக அரசு ஆணையை மாற்ற மாட்டாங்க. இது பொதுவான ஒரு ஆணை. ஆனால் ஒரு திருச்சபை அதை அணுகும் பொழுது கான்ட்ரிபியூஷன் ஆஃப் சர்ச்சஸ் டுவர்ட்ஸ் த சொசைட்டி அப்படிங்கிற அந்த கருத்துல சில விதமான அனுமதிகளை அல்லது விதி விலக்குகளை, எக்ஸம்ஷன், பர்மிஷன் அண்ட் எக்ஸம்ஷன் பெறலாம். பெறுவதற்கு கடினமாக உழைக்க வேண்டும். இப்ப வர்ற எஸ்ஐசி உறுப்பினர்கள்லாம் ஒட்டுமொத்தமாக கூடி திருச்சபை நிர்வாகத்தை இத அதிகமாக ஈடுபடுத்த சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நானு. இது செஞ்சு கொடுங்க நீங்க நிர்வாகம். புரியல, சொல்லுங்க. இப்ப வர்ற எஸ்ஐசி உறுப்பினர்கள்லாம் திருச்சபை நிர்வாகத்துல இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்தா சீக்கிரம் செய்வாங்கன்னு நினைக்கிறீங்களா? டீச்சர்ஸ் மெஜாரிட்டி இதுல எஸ்சிஸ்ல வரல, ஏதோ 1 or 2 வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல இருந்தாலும் டீச்சர்ஸ் இருந்தாலும் இப்ப அரசு ஊழியர்கள் இல்லாதவங்களும் தன்னுடைய உறவினர்கள் அரசு ஊழியர்லாம் இருப்பாங்க, அவங்க நிர்வாகத்துல இருக்கும்னு நினைப்பாங்க. அப்படிப்பட்ட ஆட்கள் எப்படி இருந்தாலும் ஒரு 50% மேல இருப்பாங்கல்ல எஸ்ஐசில, தன்னுடைய குடும்ப உறுப்பினர் யாராச்சும் இருக்கிறவங்க. அவங்க எல்லாம் சேர்ந்து குரல் கொடுத்தாலே இது நிறைவேற்ற வாய்ப்பு இருக்கா? இல்ல, இத குரல் கொடுக்காமலேயே தானாகவே முன் ஆலோசனை சங்கம் இதுக்கு ஒரு தீர்வுக்கு ஒரு ரெசல்யூஷனை பாஸ் பண்ணி ஹவுஸினுடைய சப்போர்ட்டை வாங்கிக்கணும். இல்ல அதுதான் செய்ய மாட்டாங்களே, தானாகவே முன் எதுவுமே இல்லது. நாங்க தான் ஏற்கனவே சிசி ரெசல்யூஷன் போட்டு கோர்ட்டு தள்ளுபடியை பண்ணிடுச்சு வழக்கு அப்படின்ட்டு தட்டி கழிச்சிட்டு போனா ஒண்ணும் செய்ய முடியாது. இல்ல அதுதான் அவங்க தானா முன் எதுவுமே செய்ய மாட்டாங்களே, அதுக்கு எஸ்ஐசி உறுப்பினர்கள் என்ன பண்ணுவது? அவங்கள செய்ய வைக்க அந்த எஸ்ஐசி மீட்டிங்ல. இல்ல, ஒருவேளை ஆலோசனை சங்கம் இதற்கு இந்த எஸ்சிசில ஒரு தீர்வு காணுவதற்கு நடவடிக்கை எடுப்பார்கள். நம்ம எல்லாத்தையுமே நெகட்டிவா பேச வேணாம். எடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒருவேளை என்னிடம் யாராவது கேட்டால் நிச்சயமாக நான் அதற்குரிய வழிமுறைகளை சொல்லுவேன். ஏன்னா கேட்கும்போது சொல்லிதான் ஆகணும். பட் அதை எடுத்துக்கிறதும் எடுக்காததும் இன்றைக்கு கூட ஒரு திருச்சபையில முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்கிறவர்கள்
நான் தான் ஃபோன் பண்ணேன் சில விதமான சந்தேகங்களை கேட்பதற்கு. அவர்களும் சில விதமான சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொண்டார்கள். அவை அதை வந்து நடைமுறைப்படுத்துவதுதான் வந்து அங்க வந்து ஒன்னஸ் வேணும். யூனிட்டி இன் சர்ச் கவுன்சில். அது இருக்கா இல்லையாங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியான விஷயம். அது வேற, அதுக்குள்ள நம்ம போக முடியாது. சரி, அதிக விளக்கங்கள் நீங்க கொடுத்தீங்க. ஆமா, அதோட இல்லாம சங்க விதிகளுக்கு உள்ளாக திருச்சபை வந்து ஆக வேண்டும். இது வந்து ஒரு மிக முக்கியமானது. அவன் சொல்றான், இவன் சொல்றான், அப்படி சொல்றான்ட்டு நம்ம வந்து செய்ய முடியாதுன்னா அரசை ஏமாத்த முடியும். இப்ப ஏமாத்திட்டு இருக்கிறோம். அது ரொம்ப நாளைக்கு இருக்காது. ஏன் அப்படின்னா, இது வெளியில இருந்து வந்து யாரும் கவர்மெண்ட்டுக்கு வந்து இதை தெரிவிக்கல, பெட்டிஷன் போடல. இங்க இருக்கிறவங்க போடும்போது அவன் என்னன்னா, உங்க இதுல இருந்து தானங்க வருது. ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்லுகின்றேன். நேற்று முன்தினம் ஒரு தம்பி பேசிட்டு இருந்தார். அவருடைய நான் சில நாகரீகம் கருதி சில பெயர்களை, பள்ளிகளை நான் சொல்வதற்கு தயாராக. அவருடைய மனைவிக்கு ஒரு பள்ளியிலே பட்டதாரி ஆசிரியராக வேலை 2017 கொடுக்கப்பட்டது. அந்த பட்டதாரி ஆசிரியர் வேலை பெற்ற மேல்நிலை பள்ளியிலே பட்டதாரி ஆசிரியராக வேலை பெற்ற அந்த சகோதரிக்கு இது நாள் வரை அங்கீகாரம் கிடைக்கவில்லை. இத்தனைக்கும் அந்த ஆசிரியை டெட்டு பாஸ் பண்ணவங்க. அந்த சம்பந்தப்பட்ட சகோதரன் தன் மனைவியினுடைய அங்கீகாரத்திற்காக அப்போது ஆளுங்கட்சியாக இருந்த அமைச்சர் ஒருவரை சந்தித்து, அப்ப எந்த ஆளுங்கட்சி இருந்ததுன்னு உங்களுக்கே தெரியும், 2017. அவர் மூலமாக தனது மனைவிக்கு அங்கீகாரம் கிடைப்பதற்கு தன்னுடைய அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி கிட்டத்தட்ட வெற்றி கண்டு விட்டார். ஆனால் அங்கே நிர்வாகத்திலிருந்து சில விதமான கடிதங்கள் கல்வித்துறைக்கு அனுப்பப்பட்டதனால் அந்த ஆசிரியைக்கு இது நாள் வரை அங்கீகாரம் கிடைக்கவில்லை. தன் மனைவிக்கு அங்கீகாரம் கிடைக்க மறுக்கின்றது என்பதை மீண்டுமாக அந்த அமைச்சரிடம் அந்த சகோதரன் போய் சொல்லுகிறார். அப்ப அந்த அமைச்சர் சொல்லுகின்ற பதில், நமது திருச்சபையை சார்ந்த தனது கட்சிக்காரருக்கு அந்த அமைச்சர் சொல்லுகின்ற பதில், தம்பி, நான் உனக்கு ரெக்கமெண்ட் பண்ணி அதிகாரிகளிடம் பேசி அங்கீகாரம் பெறுவதற்கு உனது மனைவிக்கு ஏற்பாடு செய்து விட்டோம். உன் கண்ணு முன்னாடிதான் நான் போன் பண்ணேன். ஆனா உங்க ஏசாமியே வந்து தடையா நிக்கிறாரா, நான் என்னப்பா பண்ண முடியும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். அவர் ஏசு சாமின்னு குறிப்பிட்டது நம்மளுடைய திருச்சபை, அன்றைய நிர்வாகத்தில் இருந்தவர்களை. இதுக்கு எங்க போய் சொல்றது? மினிஸ்டரே போய் டைரக்டா தனது கட்சிக்காரனுக்காக இது பண்றாங்க. ஆனா இங்க இருக்கிற அன்றைக்கு பொறுப்பில் இருந்தவர்கள் அதை வந்து அதுல நிறைய கிளாரிபிகேஷன்ஸ் இருக்கு, சில பிரச்சனைகள்லாம் இருக்கு, அதை நீங்க வந்து இது பண்ணாதீங்கன்னு மெயில் அனுப்புறாங்க கன்சர்ன்ட் ஆபீசர்ஸுக்கு, சிஓக்கும் டிஓக்கும். அப்ப நிர்வாகமே அதற்கு தடையா இருக்கும்போது அமைச்சர் ஐயா, நான் வந்து அதை செஞ்சா எனக்கு சிக்கலா வரும் அப்படின்னு சொல்லி அந்த சிஓடிஓ அதை தட்டை கழித்து விட்டு இன்றைய நாள் வரை அந்த ஆசிரியர் சகோதரிக்கு 2017 இந்த இப்ப வந்து 2024 7 வருஷம் ஆகும். இது யாருனுடைய தப்பு? நிர்வாகத்தினுடைய தவறு. உன்னால முடிஞ்சா நீ என்ன செஞ்சிருக்கணும், உனக்கு இஷ்டம் இல்லையா அந்த அம்மாவை வீட்டுக்கு அனுப்பிடு. தேவையில்லாம ஒருத்தவங்கள அந்த அம்மாவுடைய வீட்டிற்கும் பணி செய்கின்ற இடத்திற்கும் கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டர். குடும்பத்தை விட்டு தனியா
ரூம் எடுத்து வாடகை எடுத்து தன் பிள்ளைகளை விட்டு அங்க இருந்து அது வேலை செஞ்சிட்டு இருக்கு. பொண்டாட்டி வேலை செஞ்சு என்னைக்காவது சம்பளத்தை வாங்கிட்டு வரும் நினைப்புல கணவன் இங்கே தன் பிள்ளைகளை வைத்துக் கொண்டு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார். கேட்டா என்னைக்காவது சாமி கண்ணை திறப்பார்னு சொல்றாரு. அவருடைய நம்பிக்கை மீன்பதாக வேறு விஷயம். ஏன் மேனேஜ்மெண்ட் பாராமுகமா இருக்கு? நான் தான் சொல்றேன், உனக்கு பிடிக்கலையா வெளியில அனுப்பிடு. நிறைய பேர் பள்ளிக்கூடத்துல ஆசிரியர்கள் இது மாதிரி இருக்கிறாங்க. போஸ்டே கிடையாது, ஆனா டீச்சருங்க அட்டண்டன்ஸ் கையெழுத்து போட்டுட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் இருக்கும்போது இன்றைக்கு ஒட்டுமொத்தமா மைனாரிட்டி சிறுபான்மை பள்ளி கல்லூரிகளுக்கான உரிமைகளை மாநில அரசு கொஞ்சம் 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 கொஞ்சமா எடுத்துருச்சு, குறைச்சிருச்சு. நான் மாநில அரசு ஆளுங்கட்சியை கூட சொல்றேன். ஏன் அப்படின்னா, மத்திய அரசிடமிருந்து அவர்கள் பெறுகின்ற அந்த கல்வித்துறைக்கான நிதி உதவியில சில விதமான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை இவங்க ஃபாலோ பண்ணலன்னா அவன் கிராண்ட் கொடுக்க மாட்டான், சென்ட்ரல் கிராண்ட். அந்த சென்ட்ரல் கிராண்ட்டை வாங்கணுன்னே இவங்க என்ன செய்யறாங்க, the state government acting according to the tune of central government. அப்ப பாதிக்கப்படுறது யாரு? சிறுபான்மை பள்ளிகள். சிறுபான்மை பள்ளி தலைமை ஆசிரியர்களை போய் கேட்டு பாருங்க. முன்பு இருந்த உரிமைகள் இன்றைக்கு இருக்கான்னு அவங்களுக்கு தான் தெரியும். டைரக்டா அவங்களுக்கு இமெயிலையும் அதுலயும் போய் ஏயுவையும் டிஓவும் பாக்குறதுக்கே வேலையா சரியா இருக்கு. கூட ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடத்தினார்கள் தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள். எங்களுக்கு இவ்வளவு வேலை பளு இருக்குன்ட்டுன்னு. நான் கூட அதுல கலந்து கொண்டு நான் முன்னாள் அந்த ஆசிரியர் சங்கங்களில் பொறுப்பில் இருந்ததுனால நான் போய் சில ஆலோசனைகளை சொல்லி வந்தேன். அதன் பிறகு சில இதெல்லாம் போட்டு சில பணியெல்லாம் குறைச்சிருக்கிறார்கள். அவங்களுக்கு அதுலயே வேலை சரியா போச்சு. இப்ப இருக்கிற பள்ளிகள் அத்தனையிலேயே டிஎல்சி பள்ளியில டபுள் டீச்சர்ஸ் தான். ஹெச்எம் ஏஓவுக்கும் டிஓவுக்கும் போட்டா சிங்கிள் டீச்சரு. ஹெச்எம்முக்கும் இந்த சிங்கிள் டீச்சருக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா பள்ளிக்கூடத்தை அந்த அம்மா நடத்தும். நீ என்ன அங்க போறது, நான் என்ன பள்ளிக்கூடம் நடத்துறதுன்னு அது பாட்டுல 2 நாள் லீவ் போட்டுதுன்னு வச்சுங்க, பள்ளிக்கூடத்தின நிலைமை பாருங்க. இப்படிப்பட்ட பல ப்ராப்ளங்கள் இருக்கிறது. எல்லா இடத்துலயும் எல்லா டீச்சர்ஸ் கோஆபரேஷனா இருப்பாங்கன்ட்டு சில இடத்துல டீச்சர்ஸே பெட்டிஷன் எழுதுறாங்க. வந்தபோது பேராயர் அவர்கள் ஆசிரியர்கள் எல்லாம் அழைத்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆட்சி போட்டாங்க. ஏதோ நல்லது செய்ய போறாரு அப்படின்னு நினைச்சேன். பட் நோ ஃபாலோ அப் ஒர்க். அது இல்லை. ஆக இன்றைக்கு மிஷினரிகள் திருச்சபை ஆரம்பித்தார்கள். திருச்சபை வளர்வதற்கு பள்ளிகளை ஆரம்பித்தார்கள். பள்ளிகள் ஒழுங்கு நடைபெறுவதற்கு விடுதிகளை ஆரம்பித்தார்கள். விடுதி கிட்டத்தட்ட டிஎல்சில க்ளோஸ் ஆயிடுச்சு. கமுதியில இருக்கிற அந்த விடுதியை ஒரு தனிப்பட்ட நிர்வாகி மேனேஜர் அம்மா தன்னுடைய சொந்த செல்வாக்கில் இதுவரையில் காப்பாற்றி வருகிறார். இப்ப கூட அங்க என்ன ஆயிடுச்சு, நான் பக்கத்துல இருக்கிற கவர்மெண்ட் இதுல அட்டாச் பண்ணுவோம்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. The church administration has taken any action in favor of the Pope. அந்த அம்மா இங்கேக்கு அங்கேக்கு அலையுது. தன்னுடைய வயசான காலத்துல, உடல்நிலை சரியில்லாத காலத்துல. ஏன் அப்படின்னா அந்த ஹோமை காப்பாற்றணும். அந்த ஹோம் இல்லைன்னா அந்த மிடில் ஸ்கூல் அவுட்டு. இப்படிப்பட்ட நிலைமை. அதாவது இந்த ஆட்சி மன்றம் இந்த பேராயர் வரும்பொழுது அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நிர்வாக நெருக்கடிகள், நிறைய பணி பளு இருந்தது. அதெல்லாம் தீர்வு கண்டார்களா இன்றைய தேதி இல்லை அப்படின்னா சாரி டு சே, என்னால் அதுக்கு ஒன்றும் யாரை கேட்டாலும் என்னங்க ஒரு சிசி எக்ஸ்ட்ராக்ட் கூட வரமாட்டுது அப்படின்னு தான் சொல்றாங்க.
எல்லாமே ஆன்லைன்ல அது இதுன்னு சொல்றாங்கன்னு வச்சுங்க. இருந்தாலும் அந்த காலத்துல எல்லாம் ஒரு சிசி எக்ஸ்ட்ராக்ட் போட்டு காப்பி டு த பிசி செக்ரட்டரி, பிசி சேர்மன், பிசி ட்ரெஷரர், எஸ்சிசி மெம்பர்னு போட்ட உடனே ஒவ்வொருத்தரும் என்கிட்ட இப்பதாங்க எக்ஸ்ட்ராக்ட் வந்தது, இப்பதாங்க எக்ஸ்ட்ராக்ட் வந்ததுன்னு சொல்லுவார்கள் சந்தோஷமா. இப்ப ஏதோ எக்ஸ்ட்ராக்டா அத்தி பூத்த மாதிரி ஒரு சேர்மனுக்கு வருது. எதுல? வாட்ஸ்அப். வாட்ஸ்அப்ல வருது, இல்லாட்டினா அந்த சேர்மனோட மெயில்ல வருது. இந்த சேர்மன் காப்பி எடுத்து சம்பந்தப்பட்ட பி செக்ரட்டரி கொடுத்தாதான் போச்சு. கொடுக்கலன்னா எத்தனை பாஸ்டேட்ல சேர்மனும் பிசி செக்ரட்டரி கார்டியல்ல இருக்கிறாங்க. சொல்லுங்க பார்ப்போம். அது சில இதெல்லாம் நம்ம அப்படியே வந்து அப்படியே பறந்துட முடியாது. ஸ்வீடன், அமெரிக்கா, ஜெர்மன் மாதிரிலாம் வந்து நிர்வாகத்தை கொண்டு போகணும்னா அதெல்லாம் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் போகணும். பழைய நடைமுறைகள் இருக்கதான் செய்யணும். நேற்று பாத்தீங்களா கிரிக்கெட் மேட்ச் ம். ஹைதராபாத்ல மழை பெய்யுது. ம். ஏகப்பட்ட மிஷின் இருக்கு பிச்சை ம். கிளீன் பண்றதுக்கு. ம். கடைசியில தொடப்பத்தை வச்சுதான் கூட்டினாங்க. பாத்தீங்களா? ஆமா. அடுத்தவொன்னு அப்படியே பறந்துட முடியாது இல்ல. சென்னையில ஆயில் கடல்ல வந்தது ஏதோ அழுதாங்க. என்ன செஞ்சாங்க? நடைமுறையில் வாலி என்னவோ டப்ப அதைத்தான் வச்சுதான் வந்து மொள்றாங்க. அவ்வளவு டெக்னாலஜி தபால் வந்தும் டப்பு சின்ன சின்ன வாலி வச்சுதான் அல்றாங்க. டெஸ்பாச் செக்ஷன். ஆமா அப்படித்தான் செய்யணும். டெஸ்பாச் செக்ஷன் மூலமா வந்து எல்லாருக்கும் எக்ஸ்ட்ராக்ட் அனுப்புறதுல என்ன இருக்கு? என்ன அதனால வந்து என்ன நீங்க வந்து செஞ்சிட போறீங்க? நான் நேரிலையும் பார்த்து சொல்லுகின்றேன். நம்மளால சொல்லதான் முடியும். பட் என்ன பண்றது? நிறைவா ஒரு 2 கேள்வி. சொல்லுங்க. இப்ப இந்த அரசு ஊழியர் வந்து இந்த பதவியில இருக்கக்கூடாது, ராஜினாமா செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க ராஜினாமா பண்ணிட்டாங்க. அதே அவங்க நேரத்துல வந்து பாத்தீங்க ராஜினாமா செய்யுங்கன்னு சொல்ல மாட்டாங்க தம்பி. ஆ, அவங்க ராஜினாமா செய்யுங்கன்னு சொல்ல மாட்டாங்க. ஆ, எதில் தொடருவதற்கு உங்களது விருப்பம், ஆ. அதற்கு நீங்கள் விளக்கம் அளித்து கடிதம் எழுதுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இவங்க ராஜினாமா பண்ணிட்டு பண்ணிடுறாங்க அரசு ஊழியர். ஆ, ஆனா ஆ. பாத்தீங்கன்னா வர்ற சிசி பாத்தீங்கன்னா ஒரு இது வாங்கிடுறாங்க கவர்மெண்ட்ல. இதே மாதிரி அவங்க வந்து எலிஜிபிள், அவங்க வந்து நிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்து ஒரு ஜியோ பாஸ் பண்ணிடுறாங்கன்னு வச்சுங்க. ஒரு இதுக்கு சொல்றேன். ஆ. அதே நேரத்துல இப்ப இவங்க ராஜினாமா பண்ண இடம் காலியா இருக்குது. அப்ப அங்க ரீ எலெக்ஷன் வருமா? அதே நேரத்துல இவங்க ஓகேன்னு சொன்னா இவங்க மறுபடியும் அது தொடர வாய்ப்பு இருக்கா அந்த இடத்த? இந்த எக்ஸம்ஷன் வாங்குறதுங்கிறது ஆ. ஒரு நாள்லயோ, ஒரு வாரத்திலயோ, ஒரு மாசத்திலயோ ஆகாது. ம். அதுக்கு மிகப்பெரியமான சட்ட போராட்டம், ம். நிர்வாக போராட்டம்லாம் நடத்தி தான் வாங்கணும். ம். அதுவரையில அங்க வேக்கண்டா வச்சுக்கிட்டு இருக்கலாம். ம். ஆனா ஆட்டோமேட்டிக்கா வந்து என்னன்னா வேற அதை ஃபில்அப் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இப்ப ஃபில்அப் ஒரு பண்ணாம ஒரு விட்டாலும் ஆள் விடலாம். மட்டும் இருந்தா பிரச்சனை இல்ல. சில இடத்துல ஒரு 3 பேர் ஆ, இருக்கிறாங்க. 6 பீஸ் மெம்பர்ல அது 3 பீஸ் மெம்பர் அரசு ஊழியர்லாம் இருக்கிறாங்க. அப்ப வந்து நிர்வாகம் அவங்க செய்ய ஆள் வேணும்ல. நிச்சயமா வேணும். ஆ. நிச்சயமா வேணும். இத காரணம் காமிச்சு அதை வந்து இது பண்ண முடியாது. இப்ப ம். என்ன செய்யலைன்னா அரசியலுக்கு உள்ளவர்கள் இப்ப வந்து ஒரு ஒரு அந்த அம்மா வந்து நான் தான் ராஜினாமா பண்ணிட்டேன், இன்னாருக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி பி கான்ஃபரன்ஸ் நிக்க வச்சு ம். அவங்களுக்கு மெஜாரிட்டி இருந்தா அவங்கள ஜெயிக்க வச்சு அந்த பொறுப்புக்கு திருப்பவும் கொண்டு வந்துடலாம். ம். இதுதான் இதுல ம். கொஞ்சம் கடினமாக உழைத்தார்கள் என்றால் நிச்சயமாக வந்து நம்மளுடைய திருச்சபை அந்த 14A வந்து முழு அனுமதியும் நமது ஆசிரியர்களுக்கு பெற்று தரலாம். ம். ஒரு நல்ல பல ஆலோசனைகளை பெற்று ம். பழைய ஃபைல்களை பேக் ம். ஃபைல்ஸ் ம். அதை பார்த்து ம்.
எப்படி இதை வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ம். அதை எடுத்து ம். காலதாமதம் இல்லாமல் மிக அஹ், விரைவாக வந்து செயல்பட்டால் ம். நம்மளுடைய திருச்சபை வந்து சங்க விதிகளுக்கு ம். மீண்டும் கொண்டு வரப்படும். ம். உட்பட்டு ம். சொல்லுவாங்க லெபோரியஸ் டாஸ்க், ம். மிகப்பெரிய கடினமான ஒரு முயற்சி, கடின உழைப்பு அதற்கு வேண்டும். ம். சும்மா வாட்ஸ்அப்ல எழுதுற மாதிரியோ அல்லது சும்மா ஒரு சிசி மீட்டிங்ல 2 மணி நேரம் 3 மணி நேரம் பேசிட்டு இருக்கிறது மேல அது முடியாது. இது இது முழு எல்லாம் சரியான மனதாக முறையில செய்யணும். ஆ? முழு மனதாக ஃபுல் ஹார்ட்டடா செய்யணும். சொசைட்டி கொண்டு வந்தால்தான் ம். ம். திருச்சபை பிழைக்கும். ம். பள்ளிகள், கல்லூரிகள், ம். விடுதிகளை மீண்டுமாக கொண்டு வரலாம். இன்னைக்கு மாயவரம் ஹோம் எவ்வளவு ஃபேமஸான ஹோம். ம். அந்த ஹோம் இப்போ வந்து ஹாஸ்டலா மாறிடுச்சு. ம். மிகவும் வருத்தப்படக்கூடிய ஒரு செய்தி. ம். அதனால கஷ்டமா சில காரியங்களை செஞ்சுதான் ஆகணும். ம். நிறைவா நீங்க என்ன சொல்ல இருக்கிறீங்க? சபை மக்களுக்கும், இப்ப இருக்கிறதான கவுன்சிலுக்கும், அரசு ஊழியர்களுக்கும் நிறைவா நீங்க என்ன சொல்றீங்க சுருக்கமா? அரசு பணியில் இருக்கின்றவர்கள் நிர்வாகத்தின் மூலமாக நிரந்தர தீர்வு பெற்று பெறுவதற்கு நிர்வாகத்திடம் வேண்டுகோள் வைக்க வேண்டும். அந்த வேண்டுகோளை நிர்வாகம் முழுமையாக ஏற்று எப்படி அந்த விதிவிலக்கை பெற வேண்டும் என்று அணுகுமுறைகளை முயற்சி கையாண்டு அதில் வெற்றி பெற வேண்டும். மூன்றாவதாக சங்க விதிகளுக்கு திருச்சபையை கொண்டு வர வேண்டும் என்று முழு மூச்சாக சில வந்து ஆபரேஷன்ஸ் போது சில விதமான கடினப்பாடுகள் கஷ்டங்கள் இருக்கும். பட் ஆபரேஷன் முடிஞ்ச பிறகு பர்மனன்ட் கியூர் கிடைக்குது இல்லையா, அதற்காக நம்ம வெயிட் பண்ணணும். இன்னைக்கு நம்ம இது போயிடுச்சு அது போயிடுச்சுன்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா ஆயர்கள் வேலை செய்வதற்கு குருசேகரமே இருக்காது. முதல்ல சர்ச்சை காப்பாத்திடுவோங்க, பள்ளிகளை காப்பாத்திடுவோங்க. அதன் பிறகு நான் தான் அன்னைக்கே சொன்னேன், எல்லாத்துக்கும் எக்ஸம்ஷன் வாங்கலாங்க, வழிவகைகள் இருக்கு. அதை வந்து முழு மனதாக செய்ய வேண்டும். ஆனா முழு மனதாக செய்யறதுக்கு நிர்வாகத்தில் மாறுபட்ட கருத்துக்கள் இருப்பதாக பரவலாக சொல்லுகிறார்கள். வந்து அவங்க வந்து இதை செய்ய மாட்டாங்கங்க, ஒண்ணும் இல்லாம ஆக்கிட்டு தாங்க போவாங்க அப்படின்னு நான்லாம் அவங்ககிட்டலாம் வாதாடுவேன். அப்படிலாம் சொல்லாதீங்க. நம்மளுடைய சர்ச்சை வந்து இது பண்றதுக்கு யாரும் செய்ய மாட்டாங்க. ஏன் அப்படின்னா சொசைட்டிக்கு நான் 6 மாதத்திற்குள் கொண்டு வருவதற்கு ஆட்சி மன்றத்திடம் நான் வலியுறுத்தி சென்றிருக்கிறேன், அவர்கள் கொண்டு வருவார்கள் என்று ப்ரீவியஸ் ஜட்ஜ் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஹானரபிள் ஜஸ்டிஸ் பால் வசந்தகுமார் அவர்கள் அரசிடம் கடிதம் கொடுத்திருக்கிறார்கள், திருவாரூர் மெகர் மூலமாக, முன்னாள் செயலாளர். இப்ப அந்த லெட்டர்ல இருந்து பார்க்கும்போது சொசைட்டி இல்லைன்னு தானே அர்த்தம். இப்ப சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் எங்க போனாலும் அதை தூக்கி முன்னாடி போடுறோம். அப்ப அந்த சுப்ரீம் கோர்ட் அந்த ஆணை ஜஸ்டிஸ் செல்லமேஸ்வர் கொடுத்த ஆணை, அப்ப நான் அதுல வந்து பிரதிவாதி. தம்பிப்பிள்ளன் அவர்கள் தான் அந்த வழக்கை தொடுத்தவர்கள். அப்ப ஆட்சி மன்ற செயலராக இருந்த போது அதற்கு நான் பிரதிவாதியாக திருச்சபை சார்பாக நான் சென்று அந்த வழக்கை ஆடினேன். அப்ப அந்த வழக்கினுடைய இது இன்னும் இருக்கு, அதை என்ன செய்கிறது?
அது அரசு மூலமாகவும் நீதிமன்றம் மூலமாகவும் கலந்து அதை கொண்டு வரணும். அதை கொண்டு வரலன்னா ஒண்ணுமே கிடையாது. தெர் இஸ் நோ சர்ச் அட் ஆல், தெர் இஸ் நோ இன்ஸ்டிடியூஷன்ஸ் அட் ஆல். இந்த பேட்டியை பார்த்துட்டு நிர்வாகத்தில் இருப்பவர்கள் ஒரு வேளை வந்து என் மேல வந்து சற்று கோவப்படலாம். நான் வந்து அந்த உரிமையிலும் ஆதங்கத்திலும் நான் சொல்லுவேன். நான் நேரடியாகவும் சில பேர்கிட்ட சொல்லியிருக்கேன். எல்லார்கிட்டயுமே வந்து சந்திக்கும் போது செயலாளரிடமும் சரி, ஆட்சி மன்ற உறுப்பினர்களும் சரி, பேராளரிடம் சரி, இது ரொம்ப கஷ்டமான காரியம் ஐயா, இதை வந்து நீங்க செய்யணும், அது வந்து செய்யணும் அப்படின்னா சில விதமான அணுகுமுறைகள்லாம் இருக்கிறதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். செய்வார்கள் என்ற நம்பிக்கையில் இருக்கணும். அந்த நம்பிக்கை நாம் தளர்ந்து போகக்கூடாது. செய்வதற்கு நம்மாலான உதவிகளையும் செய்ய வேண்டும். தட் இஸ் த மெயின் திங். ஆட்சி நம்ம வந்து மன்றம் கோவப்பட்டாலும் திருச்சபையினுடைய வளர்ச்சின்னு ஒண்ணு இருக்குல்ல. அந்த வளர்ச்சியை செய்துதானே ஆகணும். அது சொல்லும் போது அவங்க கோவப்பட கூடாதுல்ல. அதை ஏற்றுக்கொண்டு அவங்க செய்வதுதான் நல்லது. இப்ப தம்பி எல்லாருக்குமே வந்து சில கோபதாபங்கள், மனித இயற்கை குணங்கள் இருக்கும். யாரா சொல்றதுக்கு அப்படின்னு நினைக்கலாம். சரி சரி சொல்றது ஒரு விதத்துல சரிதான் அப்படின்னு நினைக்கலாம். இவரை தெரியாதா அப்படின்னு நினைக்கலாம். எது வேணாலும் நினைக்கலாம். நான் வந்து அதை பத்தி வந்து நான் வந்து ரொம்ப பெருசா வந்து இது பண்ணிக்கல. நீங்கள் கேட்டதனால் சொல்லுகின்றேன். ஒருவேளை திருக்குள்ள சொல்லியிருக்கு இல்லையா, இடிப்பாரே இல்லாத மன்னன் கெடுப்பார் இல்லாமலே கெடும் அப்படின்ட்டுன்னு. சில இதை வந்து நாம் சுட்டி காட்ட வேண்டும். அவருக்குதான் வந்து என்னன்னா, மேலை நாடுகளிலே குறிப்பாக அமெரிக்க, ஐரோப்பிய நாடுகளிலே பத்திரிகை துறையினோட கருத்துக்களுக்கு மிக முக்கியத்துவம் கொடுப்பார். பத்திரிகை துறையினோட கருத்துக்களுக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுப்பார்கள். ஆக அந்த முக்கியத்துவம் கொடுக்கின்ற நேரத்துல அவர்கள் செய்கின்றது வந்து சில கிரிட்டிக்ஸ் இருக்கிறாங்க. குறைகளை மட்டுமே சொல்லுவார்கள். குறைகளை நிறைகளும் சொல்ல வேண்டும். அந்த குறைகளை சொல்லும் போது அந்த குறைகளை வந்து என்ன செய்ய வேண்டும்னா பாசிட்டிவ் சென்ஸ்ல எடுத்துக்கிட்டு அதை கொண்டு போகணும். நான் ஆட்சி செய்யும் போது ஏகப்பட்ட பிரச்சனை, ஏகப்பட்ட வழக்குகள், நீதிமன்ற வழக்குகள், காவல்துறை வழக்குகள், சிறை இருப்பு, இப்படி எல்லாம் இருக்கு. பட் நாங்க யாருமே டீபார் பண்ணலையே. அவருடைய உரிமை டீபார் பண்றது இருந்தா எத்தனை பேரை பண்ணிருக்கு? எத்தனை பேரை பண்ணிருக்கு? எத்தனை பேரை பண்ணிருக்கு? நாங்க வந்து யாரையுமே அந்த மாதிரி செய்யல. சஸ்பெண்ட் பண்ணுவோம். அப்புறமா என்ன பண்ணுவோம்னா சஸ்பென்ஷன் கேன்சல் பண்ண ஒரு என்கொயரி ஒரு த்ரெட் தான். வள்ளுவர் சொல்ற மாதிரி கடிது வச்சு மெல்ல எரிய வேண்டும். கோபமா இருக்கும், ஆனா அணுகுமுறைகள் சாஃப்டா போகும். இது சர்ச் அட்மினிஸ்ட்ரேஷன். This is not a secular administration. வந்து இருக்கிறார்கள். வந்து ஆடி தன்ராஜ், வி தன்ராஜ் ஐயா செயலாளராக இருந்த போது நான் திருச்சபையில பணியாற்றி கொண்டிருக்கிறேன். யாராவது எங்கேயாவது இருந்து வெளியில இருந்து வந்துட்டாங்கன்னா கொண்டுட்டாங்கன்னா பார்வையாளர் மடத்துல ஆச்சு மூச்சுன்னு இங்கிலீஷ்லயும் தமிழ்லயும் மாத்தி மாத்தி அவனை பார்த்து கத்துவாரு. அவன் ஏன்டா வந்தவங்க போயிடுவாங்க. அவன் போய் 2 நாள் கழிச்சு அவனுக்கு என்ன கேட்டானா அதற்குரிய ஆணை அல்லது அதற்கான பதில் அவங்க வீட்டுக்கு போயிடும். தட் இஸ் த அட்மினிஸ்ட்ரேஷன். 2 நாள் 3 நாள்ல லெட்டர் வரல. அதை நான் பார்த்திருக்கிறேன். 1974, 75, 76 அதை நான் பார்த்திருக்கிறேன். ஆக அப்படி இருந்த அதுதான் வந்து இன்னைக்கு நினைவு கூறப்படுகின்றது. ஒரு மேட்ரை போய் சம்பந்தப்பட்ட என்னைக்கு சொன்னாலும் புதுசா சொல்ற மாதிரியே கேட்கிறாங்க.
ஒரு சகோதரருக்கு சம்பளம் வரவில்லை. சம்பளம்னா பென்ஷன் பெனிஃபிட். அத ஒரு வருஷமா சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். என்னைக்கு சொன்னாலும் புதுசா கேட்கிற மாதிரியே கேட்கிறாங்க. இது இருந்தா எப்படி? இதெல்லாம் சொல்லி காட்டதான் வேண்டும். செய்யணும். செய்வார்கள். கண்டிப்பா செய்வார்கள் என்ற திருச்சபையினுடைய நம்பிக்கை. வளர்ச்சிக்கு சிலது நம்ம சொல்லிதான் ஆகணும். அதுக்கு நம்ம கடமைப்பட்டு இருக்கிறோம். அநேக காரியங்கள் இன்னைக்கு எங்களுடன் நீங்க பகிர்ந்துக்கிட்டீங்க. அதாவது ஆசிரியர்களுடைய, அரசு ஊழியர்களுடைய மனதில் இருக்கதான அந்த கேள்விக்கெல்லாம் மிக சிறப்பான முறையில நீங்க பதில அளித்தீங்க. இதனுடைய எஃபெக்ட் வந்து கண்டிப்பா வருகின்றதான எஸ்இசில இருக்கும்னு சொல்லி நாங்க நம்புறோம். உங்களுடைய வார்த்தைகளும் அநேகர் கேட்பாங்கன்னு நாங்க நினைக்கிறோம். ஏன்னா, நெறைய பேர் ஏன்னா வந்து எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் ம். நம்ம மேல்நிலை கல்விக்கழக தம்பி குணாளன் பாக்கியராஜருடன் சில கருத்துக்களை சொல்லுவேன். ம். அவரு கேட்டுப்பாரு. தொலைபேசியிலே வைஸ் பிரசிடென்ட் கிட்ட சொல்லுவேன். செக்ரட்டரி செட் கவுன்சில்கிட்ட சொல்லுவேன். ரெவரண்ட் டாக்டர் கெனடி அவங்கள்ட்ட சொல்லுவேன். அப்புறம் நம்ம சிசி மெம்பர் ஐயா டாக்டர் என் அடைக்கலசாமி அவங்கள்ட்ட சொல்லுவேன். ட்ரெஷரர் தம்பி ஞானப்பிரகாஷ் அவன் சின்ன பிள்ளையிலேருந்து எனக்கு பழக்கம். அவர்கிட்ட சொல்லுவேன். கேட்குறவங்கள்ட்ட இல்லாட்டினா பேசுகின்ற வாய்ப்பு, சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைக்கும் போது இப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு நான் சொல்லுவேன். சொல்ல வேண்டியது என்னுடைய கடமைன்னு எனக்கு நானே வந்து ஒரு நினைச்சுக்கிட்டேன். அது வேற விதமா கூட எடுத்துக்கலாம். அது மாதிரி அப்படின்ட்டு கேட்பார்கள். அவர் எந்த அளவுக்கு வந்து எக்ஸிக்யூட் பண்றாங்க அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியல. ஆனா நிச்சயமா வந்து அதை செய்யணும், செய்வார்கள் என்ற நம்பிக்கையில் இருக்கிறேன். நிச்சயமாக வந்து செய்யணும்னு தான் கஷ்டப்படுறாங்க. ஆனா எங்கேயோ ஒரு ஸ்டம்பிளிங் பிளாக் இருப்பதாக நாங்க நிறைய பேர் உணர்றாங்க. நிறைய பேர் வந்து இன்றைக்கு கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதற்கு பல்வேறு விதமான தொலைத்தொடர்பு சாதனங்கள் இருக்கிறது. உண்மையும் தெரிவிப்புள்ளது. ஆக அதனால வந்து என்ன அப்படின்னா இதெல்லாம் வந்து எக்கோ ஆகும். நிச்சயமாக வந்து எஸ்இசி வெற்றிகரமாக முடிக்கப்பட்டு அதனுடைய செயல்பாடுகள் ரெசல்யூஷன்ஸ் ஆஃப் த எஸ்இசி வெளியில் வந்து அது திருச்சபை வந்து மீண்டும் ஒரு சுபீட்சமான நிலையை அடைவதற்கு நிச்சயமாக நானும் சரி என்னுடைய இயக்கம் சார்ந்த அந்த 25, 26 எஸ்இசி மெம்பர்களும் நிச்சயமாக வந்து அதற்கான ஒரு உதவியை செய்வோம். ஏனென்றால் கடந்த காலங்களிலே ஒரு பேராயர் இருக்கும்போதே மாற்று பேராயரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டை ஒரு முன்னாள் ஆட்சி மன்ற செயலர் எடுத்த போது அப்போது இருந்த பேராயர் அவர்கள் என்னிடம் தொலைபேசியில தொடர்பு கொண்டு இதற்கு என்ன வயா மீடியா அப்படின்னு கேட்டார். அதுல இத மாதிரி எஸ்இசி மெம்பர்லாம் அன்அபிஷியல் அவங்களே கூட சொல்லுங்கன்னு சொல்லி என்னிடம் இருந்த 38 எஸ்இசி மெம்பரும் சேர்த்து அன்றைக்கு அந்த நிகழ்வை ஏற்படாமல் அல்லது இன்னொரு பேராயரை தேர்ந்தெடுப்பதற்கு வழியை தடை செய்வதற்கான முயற்சிகளை நான் ஆலோசனை சொல்லி அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தில் கலந்து கொண்டு அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை நடத்தி ஹோட்டல் தமிழ்நாட்டில் ஒரு மாற்று பேராயரை தேர்ந்தெடுப்பதற்கான வழிமுறைகளை அன்றைக்கு தடை செய்யப்பட்டது. எஸ்இசி உறுப்பினர்களால் அன்அபிஷியல் மீட்டிங் போட்டு மெஜாரிட்டின்னு அதற்கு நாங்கள் ஒத்து கொடுத்தோம். அப்படிப்பட்ட ஒத்துழைப்பு தான் நாங்கள் வந்து அதே நேரத்தில் கருத்து சுதந்திரத்தை சொல்வதற்கு எஸ்இசியில இருக்கின்றவர்கள் அனுமதிக்க வேண்டும். தங்களுடைய ஆதங்கங்களை சொல்லணும். நாங்கள்லாம் வந்து இளைஞர் இயக்கத்தில் இருக்கும் போதும் எஸ்இசி உறுப்பினராக இருக்கும் போதும் சரி
சீனியர் தலைவர்களாக இருந்த அண்ணன் ஐபிஎஸ் அண்ணன் டேனியல் ஜெயக்குமார், ரெவரன் டேனியல் ஜெயக்குமார், ஜேம்ஸ் ஐயா, தன்ராஜ் அண்ணன், நம்ம திருவள்ளூர்ல இருக்கிறாங்க அந்த அந்த செக்ரட்டரி. இப்படி ஒரு சிலரால் நாங்கள் வந்து இப்படிதான் பேசணும் அப்படின்ட்டுன்னு ட்ரெயின்ட் ஹவு டு டேக்கிள் அனல் பறக்கும் எஸ்சிசி. அப்ப வந்து நான் கூட ஒரு சில நண்பர்களோட பேசிட்டு சொன்னேன், மதுரையில் இருக்கிற லேட் மிஸ்டர் பெஞ்சமின், அப்புறம் அங்கேயே வந்து அவருடைய மச்சான் ஒருத்தர் பிரம்மபுரத்துல இருந்தாரு அவங்க, அப்புறம் இங்க சென்னையிலிருந்து கோயம்புத்தூர்ல டாக்டர் விஜயன், எல்லாம் தம்பி பிள்ளை இருந்துகிட்டு அனல் பறக்க பேசுவாங்க. தம்பி பிள்ளைனும் அதற்கு தகுந்தாப்புல வந்து அவங்கள வந்து ட்ரெயின் பண்ணி அனுப்புவார். சாமுவேல் சென்னி அண்ணன் இல்ல, அதற்கு நாங்கள் வந்து இங்க இருந்து டேக்கிள் பண்ணுவோம். டேக்கிள் பண்ணி அதனுடைய இதை இது பண்ணி ரெசல்யூஷன்ஸை கடைசியில் வந்து பாஸ் பண்ணி, அப்படி பேசியவர்கள் சென்னையில இருந்த லேட் மிஸ்டர் சிபி தங்கராஜ் ஒரு கை கொடுத்து அவ்வளவு சந்தோஷமா வெளியில போவாங்க. ஏன்னா அப்ப எல்லாம் சொல்லுவாங்க எஸ்சிசி ஆகஸ்ட் பாடி அப்படின்ட்டு. அப்படி அனல் பறக்கும் ஆங்கிலத்துல பேசி அப்படி இது பண்ணுவாங்க. அந்த நிலைமையெல்லாம் போயிடுச்சுன்னு வச்சுக்க, இன்னைக்கு அப்படிலாம் பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை. இன்றைக்கு அப்படி ஒரு சிலர் கேள்வி கேட்பதற்கு தயாராக இருந்தாலும் அதை பதில் கொடுப்பதற்கும் அதை ஆரோக்கியமாக எடுத்துவதற்கும் கிறிஸ்டியன் ஃபெல்லோஷிப்ல அதை வந்து அதை எடுத்துக்கிட்டு அதை சக்சஸ்ஃபுல்லா நிர்வாகத்தில் உள்ளவர்கள் அதை வந்து என்ன வெஞ்சன்ஸா பார்க்காம, சரி இதை சொல்றது வந்து இதுக்காக தானே அப்படின்னு சொல்லி அதை ரெக்டிஃபை பண்ணி நம்மளுடைய ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கு அதை வழிவகுக்கணும். எரியிறது இழுத்தா கொதிக்கிறது தன்னால நின்றுடும்னு சொல்லுவாங்க கிராமத்துல ஒரு பழமொழி. அப்படி வந்து இதெல்லாம் வந்து நிர்வாகத்துல சில விதமான டாக்டிக்ஸ். அதை வந்து நம்ம செஞ்சோம் அப்படின்னா சக்சஸ்ஃபுல்லா நம்ம கொண்டு போகலாம். இருந்தாலும் ரொம்ப நேரம் நம்ம பேசிட்டோம். கண்டிப்பா உங்களுக்கு தேவையானதை பொருள் மாறாமல் சென்சார் பண்ணுவதற்கு நான் உரிமை அளிக்கிறேன். இல்ல எல்லாம் நம்ம சரியான காரியத்தை குறித்து தான் நம்ம பேசுறோம். ஏன்னா இது வந்து கண்டிப்பா வந்து சபை மக்களுக்கும் நிர்வாகத்துக்கும் சேர வேண்டிய காரியங்கள். அதனால இன்று நாம் கண்டதான இந்த நேர்காணல் ஒரு அதிர்வை ஏற்படுத்தும் தான் நாங்க நினைக்கிறோம். ஏன்னா நம்ம தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு நேர்காணலையும் நாங்க கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். அதனுடைய ஃபீட்பேக்கே எங்களுக்கு வந்து கொண்டுதான் இருக்கிறது. எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டுதான் இருக்கிறது. அதனாலதான் வந்து உடனே உங்களை அணுகணும் நாங்க. ஏன்னா இன்னைக்கு மக்கள் எதிர்பார்க்கிறாங்க. ஜெட் மீடியாவுல இது குறித்துதான ஒரு நியூஸ் இன்னைக்கு வருமா என்று ஆவலுடன் இன்னைக்கு எதிர்பார்த்து இருக்கிறாங்க. அது வியூவர்ஸ் நாங்க பார்க்கும்போதே எங்களுக்கு தெரியுது. நாங்க வீடியோ போட்ட அடுத்த ஒரு சில மணி துளிகள்ல அது எத்தனை வியூஸ் போகுது, அது எவ்வளவு நேரம் பார்த்திருக்காங்கன்றத நாங்க வந்து அனலைஸ் பண்றோம் நாங்க. அதனால மக்களுக்கு மிக மிக தேவையான ஒன்றாக இது இருக்கிறது. இது வந்து இதனால ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும் தான் நாங்க என்ன பண்றோம் நாங்க நினைக்கிறோம். ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும், ஒரு பெரிய ஒரு அதிர்வலையை கொண்டு செல்லும். இந்த வருகின்றதான ஒரு எஸ்சிசி ஒரு பெரிய மாற்றத்தோடு நடக்கும் என்கிறதான நம்பிக்கை எங்களுக்கும் இருக்கு இந்த நேர்காணல் மூலயமாக. தேங்க்யூ தம்பி, தேங்க்யூ. தொடர்ந்து நீங்க வந்து அநேக காரியத்தை எங்களுடன் சொல்லி நாங்க கேட்ட உடனே எங்களுக்கு நீங்க மனம் உகந்து நீங்க அநேக நேர்காணல நீங்க எங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறீங்க. இன்னும் நிறைய தலைப்புகள் இருக்குது. நம்ம நேரம் கிடைக்கும் போது அவைகளை நம்ம விவாதிப்போம் நம்ம. ஏன்னா திருச்சபையினுடைய நலனுக்காக தான் நாங்களும் உழைத்து கொண்டிருக்கிறோம். நீங்களும் உழைத்தவர், திருச்சபைக்காக நலனுக்காக உழைத்தவர். இன்றும் என்ன பண்றீங்க நீங்க? இந்த வயதான காலத்திலயும் நீங்க வந்து திருச்சபை எப்படியாவது நம்ம வந்து ஒரு முன்னேற்ற பாதையில கொண்டு போகணும்னு சொல்லி நீங்களும் பல ஆலோசனைகள் சொல்லி நீங்க வழிநடத்தி கொண்டு இருக்கிறீங்க. உங்களுடைய பணி இன்னும் சிறக்க நாங்க
வாழ்த்துக்கிறேன் ஐயா. தொடர்ந்து இன்னும் அநேக காரியங்கள நம்ம பேசுவோம். இன்று இந்த நேர்காணல்ல நீங்க கலந்துகிட்டு எங்களுடைய கேள்விக்கெல்லாம் சொல்லுங்க ஐயா. ஒரே சொல்லுங்க ஒரு ஐயா. செய்தி ஆ. இந்த நேரத்தில் நான் சொல்ல மிகவும் ஆசைப்படுகிறேன். இந்த தலித் கிறிஸ்தவர்கள் எஸ்சி ஸ்டேட்டஸை ம். பெறுவதற்காக ஒரு வழக்கை ஒன்று நான் எஸ்சிடிசியினுடைய தேசிய பொதுச் செயலாளர் இருக்கும்போது ஒரு சுப்ரீம் கோர்ட்டை ஒன்று தொடுத்தேன். ம். அந்த வழக்கு இன்றும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ம். இந்த வழக்கிலே பிஜேபி அரசாங்கம் ஒரு ரிட்டையர்டு ஜட்ஜி ம். ஜஸ்டிஸ் KS பாலகிருஷ்ணா, ம். ஒரு கேரளாவை சேர்ந்தவரை ம். ஒரு என்கொயரி கமிஷனராக போட்டு அதுல அந்த வழக்கு இப்போது நடந்து கொண்டிருக்கின்றது. ம். அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எங்களுடைய வழக்கிற்கு NCDCக்கு ஆதரவாக ஒரு சீனியர் அட்வொகேட் நாங்க என்கேஜ் பண்ணியிருந்தோம். சீனியர் அட்வொகேட் கபில் சிபில், ம். மிகப்பெரிய புகழ் வாய்ந்த, திறமை வாய்ந்த, அனுபவமிக்க ஒரு வக்கீல், ம். சீனியர் அட்வொகேட். ம். அந்த கபில் சிபில் நேற்றைய தினத்திலே சுப்ரீம் கோர்ட்டினுடைய பார் அசோசியேஷனுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். ம். எங்களுக்கு அது ரொம்ப மகிழ்ச்சி. நாங்கெல்லாம் மகிழ்ச்சி செய்திகளை, அவருக்கு வாழ்த்து செய்திகளை அனுப்பணும். ம். ஏன்னா NCDCக்கு அவர் அப்பியர் ஆகிறாரு. இதை ஏன் நான் சொல்றேன்னா, அவர் எங்க 600 ஓட்டு வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருக்கின்றார் பார் கவுன்சில்ல. 600 ஓட்டுங்கிறது அங்க சாதாரண ஓட்டு கிடையாது. அவரை எதிர்த்து நின்று தோல்வி கண்ட பிஜேபியை சார்ந்த, பிஜேபி சப்போர்ட் பண்ற ஒரு சீனியர் அட்வொகேட் 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார். உச்ச நீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞர்களுடைய நிலைப்பாடுதான் பாராளுமன்ற தேர்தலினுடைய முடிவுகளுடைய ஒரு முன்னோட்டம். கபில் சிபில் பிஜேபிக்கு சிம்ம சுத்தமானவர். நான் கூட இன்னைக்கு எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல அதை எழுதி இருக்கிறேன். ஒரு மிகவும் திறமை வாய்ந்தவர். நிச்சயமாக தலித் கிறிஸ்தவர்களுக்கு வருகின்ற காலத்திலே அந்த தலித் கிறிஸ்தவர்களுக்கு அந்த எஸ்சி பட்டியல் உரிமையை பெற்று விடுவோம் என்கிற நம்பிக்கை அவருடைய வெற்றி எங்களுக்கு கொடுத்திருக்கிறது. அவரை நேரடியா விரைவில் சந்திப்பதற்கு நாங்கள் மொழி செய்திருக்கிறோம். இது ஒரு மிகப்பெரிய மாற்றம். வட மாநிலங்களிலே சீனியர் அட்வொகேட் கபில் சிபிலுடைய அந்த வெற்றி மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை 4ஆம் கட்ட அல்லது 5ஆம் கட்ட தேர்தலிலே ஏற்படுத்தும் என்பது அரசியல் நோக்கர்களுடைய ஒரு கருத்தாக இருக்கின்றது. அவை அதையும் இந்த நேரத்திலே சொல்லி விரைவாக, ஏன் அப்படின்னா அதையும் சொல்லிடுறேன், வன்னியர் கிறிஸ்தவர்களுக்கு பிசி வேண்டும் என்று அல்லது எம்பிசி வேண்டும் என்று அவர்கள் போராடுகின்றார்கள். நாடார் சமூகத்தை சார்ந்தவர்கள் தங்களுக்கு தங்களுடைய பழைய நிலையே வேண்டும் என்று அவர்கள் போராடுகின்றார்கள். நான் சுப்ரீம் கோர்ட்ல நான் இருக்கும்போது நான் வக்கீலிடம் கேட்டேன். ஒரு பிராமணர் கிறிஸ்தவத்தை மதம் மாறுகின்றார், கிறிஸ்தவராக மதம் மாறுகின்றார். அந்த பிராமணர் கிறிஸ்தவராக மதம் மாறும்போது அவருக்கு பிசி டெஸ்ட் எல்லாம் வர்றதில்லை. அவரு அங்க இருக்கும்போது எஃப்சில தான் இருக்கிறாரு, இங்க இருக்கிறது போது எஃப்சில தான் இருக்கிறாரு. ஆனா ஒரு தலித்து எஸ்சியா இருக்கிறவன் கிறிஸ்தவத்திற்கு வரும்போது அவன் பிசியா மாறிடுது. இப்ப உயர் ஜாதிக்காரர்களுக்கு ஒரு நிலைப்பாடு, தலித் கிறிஸ்தவர்களுக்கு ஒரு நிலைப்பாடா அப்படின்னு ஒரு கேள்வி நான் எழுப்பினேன். அதை எடுத்துக்கிட்டாங்க. அதெல்லாம் தான் இன்றைக்கு நீதிமன்றத்தில் எதிரொலிக்க போகுது. அப்ப அவங்கவுங்க இது பண்ணும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை வரும். அந்த மாற்றத்தை கபில் சிபில் ஐயா அவருடைய வெற்றி ஏற்படுத்தி இருக்கிறது வட மாநிலங்களில் என்பதை
ம். நான் இந்த நேரத்திலே மகிழ்வோடு தெரிவித்துக் ம். கொள்கின்றேன். ம். எல்லா காரியத்தையும் கடவுள் நிதானமாக, ம். நிச்சயமாக தங்களுடைய பிள்ளைகளுக்கு எந்த விதமான பாதிப்பும் வராமல் ம். பாதுகாப்பார் என்ற அந்த ம். திடமான நம்பிக்கையில் நாம் இந்த ம். நிகழ்வை நிறைவு செய்வோம். நன்றி, கண்டிப்பா. வாழ்த்துக்கள். கண்டிப்பா ஐயா. எங்களுடைய மீடியாவின் சார்பில் கூட நாங்க அவ கபில் சிபில் ஐயாவுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்க இந்த வேளையில நாங்க தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா, இது ஒரு பெரிய ஒரு போராட்டம். இந்த உங்களுடைய என்சிடிசி வழக்கு. அது கண்டிப்பா ஒரு வெற்றிய பெற்றுவிட்டது என்று தான் நாங்க நினைக்கிறோம். அதனால எங்களுடைய வாழ்த்துக்களை உங்கள் மூலியமாக நாங்க தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து இவ்வளவு நேரம் எங்களோடு நீங்க பயணித்து, அநேக காரியத்த நீங்க எடுத்து சொன்னீங்க. தொடர்ந்து நீங்க இன்னும் அநேக நேர்காணல்ல நீங்க எங்களுடன் பயணிக்குமாறு நாங்க உங்கள கேட்டுக்கொள்கிறோம். இந்த நேரம் வரை இந்த 1 மணி நேரத்துக்கு மேலாக நீங்க எங்களோட இணைந்திருந்தீங்க. அதற்காக எங்களுடைய சார்பிலும், நேயர்கள் சார்பிலும் நாங்க எங்களுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் ஐயா. நன்றி. வணக்கம். வாழ்த்துக்கள். நன்றி. என்ன நேயர்களே, நம்முடைய தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபையில நடக்கிறதான இந்த 14A பிரச்சனை பெரும் பிரச்சனையாக இருந்து கொண்டிருந்தது. அது பார்த்தீங்கன்னா, ஒரு முடிவே இல்லாம மீண்டும், மீண்டும், மீண்டும் அந்த பிரச்சனை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இது வந்து ஐயாவினுடைய இந்த பதில் மூலியமாக ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கும்னு நாங்க நினைக்கிறோம். நீங்களும் நினைப்பீங்க என்றால், உங்களுடைய எண்ணங்களை, யோசனைகள கீழ உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல நீங்க சொல்லுங்க. இன்னும் யார் யார்ட்ட எப்படிப்பட்டதான கேள்விகள கேட்கணும், உங்களுடைய சந்தேகங்கள நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொன்னீங்கன்னா, அத உடனுக்குடன் நாங்கள் நிறைவேற்ற உங்களுக்காகவே நாங்க காத்துக் கொண்டு இருக்கிறோம். அதுவரை உங்களிடம் இருந்து விடை பெற்றுக் கொள்வது உங்கள் ஜெட் தவா. நன்றி, வணக்கம்.